அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் இது என்னுடைய கடைசி வாய்ப்பு. இதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை நம்ம தொடருவோம். இது சரித்திரத்தில் இல்லாத விவாதம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், சரித்திரத்தில் இல்லாத வாதம் தான். ஏன்னு கேட்டால் எங்கள் நிலைப்பாடு எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க, இது சரித்திரத்தில் இல்லாததான்டார். எங்களை முஸ்ரிக்குங்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க, உங்களை முஸ்ரிக்கு இல்லைங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்குறேன். எதுக்கு ஆதாரம் கேட்குறேன்? உங்களை முஸ்ரிக்கு ஆக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கல, நீங்கள் முஸ்ரிக்கு இல்லை என்பதற்கு ஆதாரம் தாங்க. ஏன் காலையிலேருந்து இதை தான் முஸ்ரிக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. என்ன கேட்டீங்க? அப்படிலாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய இதை கொடுக்க மாட்டானே, அல்லாஹ் போல எதுவும் இல்லையே, எங்கள் மேல் அபாண்டமாக சொல்கிறீர்கள். அல்லாஹ் கேட்பதே போல கேட்பாங்க நாங்கள் சொன்னோமா? அல்லாஹ் பார்ப்பதே போல பார்ப்பார் நாங்கள் சொன்னோமா? அபாண்டம்ன்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னீங்க. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொன்னீங்க? எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அனைத்து ஆற்றலையும் கொடுத்துருக்காங்கிறீங்க. கொடுத்துருக்கான்ல, அதுக்கு ஆதாரம் தாங்கங்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டினா நீங்கள் முஸ்ரிக்கு இல்லைங்கிறதுக்குள்ள ஆதாரமா, முஸ்ரிக்கு ஆக்குறதுக்கு ஆதாரமா? முஸ்ரிக்கு ஆக்குறதுக்கு தான் ஆதாரத்தை அள்ளி போட்டோமே. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் போதுமே, அவனை போல எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன், அவனை மாதிரி கேட்குறாங்க அவனை மாதிரி பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீர்களே, அதான் சிறுக்குன்னு நான் சொன்னேன். நாங்கள் அப்படி நினைக்கலையேன்னு தான் நீங்கள் பதில் சொன்னீங்க காலையில எல்லாம். இல்லையே, அவனை மாதிரி கேட்பார்கள் நாங்கள் சொல்லலையே, அவனை மாதிரி பார்ப்பார்கள் நாங்கள் சொல்லலை. வித்தியாசம் இருக்குதே, வித்தியாசம் கண்டிப்பாக. அது எல்லைக்கு உட்பட்டதில்லை, அல்லாஹ்வுடையது எல்லையற்றதில்லை, மனுஷனுடையது எல்லைக்கு உட்பட்டதில்லை. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, இந்த ஆயத்தை எங்களுக்கு பொருந்தவே செய்யாத என்று வாதிட்டீங்க. இப்போ எந்த ஆயத்துக்கு எந்த காரணத்துக்கு பொருந்தாதுன்னீங்களோ அது பொருந்தக்கூடிய நிலைப்பாடு இப்போ எடுத்துவிட்டீங்க. ஆதாரம் அழகாக கச்சிதமாக பொருந்தி போய்விடுது. காலையில் மறுத்துக்கிட்டு இருந்ததுனால அந்த ஆதாரம் பொருந்தலைன்னு இருந்தீங்க. இப்போ தான் நீங்கள் எல்லையில் எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கே இருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அது அவரையா கேட்பாரு அப்படின்னு சொன்னுவதன் மூலமாக நீங்கள் எல்லையற்ற செவியையும் எல்லையற்ற பார்வையையும் இறந்தவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக அந்த வசனத்தினுடைய இலக்கணத்திற்கு நீங்கள் உட்பட்டு முஷ்ரிக்காக அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள் ஆகிவிட்டீர்களே. தெளிவாக நிரூபணம் ஆயிடுச்சு. இதை உடைக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் தான் தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறோம். நீங்கள் முஷ்ரிக்கு என்பதற்கு நீங்கள் ஆதாரம் தாங்கன்னு கேட்கல. நீங்கள் முஷ்ரிக்கு நல்லா தெரியுது, நீங்கள் முஷ்ரிக்கு இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க. நாங்கள் கேட்டது முஷ்ரிக்கு இல்லைங்கிறதுக்குள்ள ஆதாரத்தான் கேட்டோம். இதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, எத்தனை பேர் அழைத்தாலும்ன்றது ஒரு எல்லையாம். இத்தனைன்னு நம்பரப்பட்டதான் இல்லையே தவிர எத்தனை பேர்னா 800 கோடியை தாண்டுமே. இன்னைக்கு 800 கோடி, அப்புறமேலே 1000 கோடி, அப்புறம் 2000 கோடி, அப்புறம் 3000 கோடி, கியாம நாள் வரைக்கும் லிமிட்டே கிடையாது, சொல்ல முடியாத. அப்போ எத்தனை பேர் அழைத்தாலும் மலக்கெல்லாம் அடங்குவாங்களே, ஜின்கள்லாம் அடங்குமே. அப்போ எத்தனை பேர் என்பது லிமிட்டுக்குள்ளே வரக்கூடியதா? இன்னைக்கு ஒரு லிமிட்டில் இருந்தாலும் கூட அது லிமிட்டில் வரங்குமா அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? எத்தனை பேர் அழைத்தாலும் அதுக்கு லிமிட்டே கிடையாது, அவ்வளோ பேர் அழைச்சாலும் கேட்பான் அப்படிங்கிற வார்த்தையை தானே போட்டிருக்கிறீங்க. இது லிமிட்டுடைய வார்த்தை தானே. அப்போ அல்லாஹ்வுக்கு லிமிட் இல்லைன்னு ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு லிமிட் இல்லாமல் கேட்பாங்கிறீங்க, மனுஷனு லிமிட் இல்லாமல் கேட்பாங்கிறீங்களங்க. அப்படின்னு கேட்டால் எங்கிருந்து அழைத்தாலும் என்ன அமெரிக்காவில் அழைச்சிருவானா, ரஷ்யாவிலேருந்து அழைச்சிருவானா அப்படிங்கிறீங்க. அது ஒரு லிமிட்டு தானே. எங்கிருந்து அழைத்தாலும்னா என்ன அர்த்தம்? எங்கே இந்த பூமியில் எங்கேருந்து அழைச்சாலும் சரி, சந்திர மண்டலத்துக்கு போய் அழைச்சாலும் சரி, செவ்வாயில் போய் அழைச்சாலும் சரி, அதுக்கு மேலேயும் போய் எங்கேயா போய் அழைச்சாலும் சரி, ஆகாயத்தில் மலக்குகளாக இருந்து கொண்டு எல்லாம் தானே அடங்கு. எங்கிருந்து அழைத்தாலும்ல என்ன சின்ன வட்டத்தை நீங்கள் போடுறீங்க. அதனால் நீங்கள் தெள்ள தெளிவாக சிறுக்கு வைப்பதை உங்களுக்கு நிரூபிக்க இயலாமல் அப்படியே திசை திருப்பி கொண்டு உங்கள் நிலையை மாற்றி கொண்டு இந்த சபையில் பதில் சொல்ல முடியாமல் சொன்னால் மாட்டிக்கிடுவோம். அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னால் ஆதாரம் காட்ட இயலாது உங்களால். அது ஆதாரம் இதுவரைக்கும் காட்டலை, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க? அப்படி நாங்கள் ஆதாரம் அதுக்கு காட்டலையே. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் எல்லாம் காட்டினது இந்த மேட்டருக்கு ஆதாரமாக நாங்கள் காட்டலைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஆதாரம் நீங்கள் காட்டவே இல்லை இது வரைக்கும். நீங்கள் எதுக்கு ஆதாரம் காட்டணும்? நீங்கள் உங்கள் நிலைப்பாடு எது என்று இங்கே ஒத்துக்கொண்டீர்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அது ஷிர்க் என்ற ஆதாரத்தை நாங்கள் காட்டிவிட்டோம். அதை உடைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆதாரம் உங்கள்கிட்ட கேட்குறமே தவிர நீங்கள் முஷ்ரிக் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் சொல்லுங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லை. எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த ஒரு அறிவாளிகிட்ட வேணாலும் கேளுங்க, இது லிமிட் உள்ள சொல்லா, லிமிட் இல்லாத சொல்லா. தற்செயலாக 800 கோடி இருக்கலாம், நாளைக்கு 10,000 கோடி கூட இருக்கலாம். அது இருக்க தற்செயலானது. இந்த சொல்லுக்குள்ளே என்ன அடங்கு? எந்த நம்பர் அடங்காது. இத்தனை நம்பர் அதுக்கு எல்லை போடவே முடியாது.
எத்தனை பேர் அழைத்தாலும் என்பதில் இருக்கிற அம்புட்டு பேரும் சேர்ந்து கொண்டு அழைத்தாலும்ங்கிற ஒரு அர்த்தம் அதில் வருமே தவிர, அந்த மாதிரி கேட்கக்கூடிய தன்மையை நீங்கள் இறந்து போனவர்களுக்கு கொடுத்து ஷிர்க் செய்து விட்டீர்கள். எங்கிருந்து அழைத்தாலும்ங்கிறது அமெரிக்கா ரஷ்யா மட்டும் குறிப்பிடாது. அது நமக்கு தெரியாத வேற எங்கே அதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. அந்த சொல்லுக்குள்ள என்ன அடங்கு? அனைத்தும் அடங்கும், எதுவும் விடுபடாது. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இறந்த ஆளுக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் ஆதாரம் காட்டணும். ஆமா, அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கிறான். இறந்தவர்கள் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்கள், இந்த அருக்கு ஆதாரம். எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள், இந்த அருக்கு ஆதாரம். எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள், இந்த அருக்கு ஆதாரம். அனைத்தையும் பிரித்தறிந்து புரிந்து கொள்வார்கள், இந்த அருக்கு ஆதாரம் என்று தான் நீங்க ஆதாரம் காட்டணும்னு நாங்க சொல்றோம். முஷ்ரிக் இல்லைன்னு நிரூபிக்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது, அதுக்கு ஆதாரம் காட்டுங்கிறோம். இது வரலாற்றில் நடந்த இது மாதிரி நிறைய நடந்திருக்கிற விவாதம் தான். விவாதம் எது நடக்காத விவாதம்னு கேட்டா, உங்க நிலை என்னங்கிறதையும் மாற்றி மாற்றி பேசுறீங்களா, அதான் நடக்காத விவாதம். அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அடுத்து என்ன, உதாரணமாக தசாவதானின்னா 100 தானே அறிவாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வார்த்தை ஜாலம். 100 தானே, அப்போ 1000 இருந்தால் ஷிர்க் வராதா? 1000 நாளும் வரும், கோடி நாளும் வரும். நம்பர் போட்டால் வந்துவிடும். எப்போ அது ஷிர்க் வரேன்? இவர் எவ்வளவு வேண்டாலும் அறிந்து கொள்வார் அப்படி சொன்னா தான். அப்போ 100 லிமிட் பண்றீங்க. 100ன்னு நீங்க சொன்னதுனால 100 பத்தி பேசுறோம். 100 அவதாரம் சதாவதானங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? 100 காரியத்தை ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடியவருங்கிறீங்க. அப்ப 100 தானே, அதுக்கு மேல இல்லையேன்னு கேட்டோம். 1000 இருந்தா பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. அதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். 1000 இருந்தால் 1000 தான் அறிவார் என்று சொன்னால் 1000 லிமிட் ஆகிவிட்டது. 10,000 தான் அறிவார். அதுல ப்ரூஃப் வேற இருக்கணும், கண்ணு முன்னாடி நிரூபிக்கணும். மார்க் அடிப்பில் நிரூபிக்கிறதுக்கு குர்ஆனை நிரூபிக்கணும். உலகத்தில் அதிசயம் நடக்குன்னு கேட்டா கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டணும். 1000 அறிவார்னா 1000த்தையும் டெஸ்ட் பண்ணி அறிந்து பார்த்து கண்ணு முன்னாடி நடந்தால் நடக்குன்னு ஒத்துக்குருவோம். 1000 தான். எவ்வளவு வேண்டால் அறிவார் என்று தசாவதானிக்கு சொன்னால் அது ஷிர்க் தான். ஒரு தசாவதானியை வைத்துக்கொண்டு இவர் தசாவதானியா இருக்கிற காரணத்தினால், சதாவதானியா இருக்கிற காரணத்தினால் இவர் அறியாத ஒன்றுமே இல்லை, எத்தனையும் அறிவார், எங்கிருந்தும் அறிவார் என்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் அப்பவும் சதாவதானியே ஷிர்காகிவிடும். அப்பவும் தசாவதானியே ஷிர்காக மாறிவிடும். அவர் 10 விஷயத்தை அறிவார், திறமையில உண்டாக்கி கொண்டார்னா லிமிட் ஆகிட்டு, அதுக்கு மேல தெரியாது. மனுஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா திறமை உள்ள ஒரு மனுஷன், கூடுதல் பயிற்சி எடுத்த ஒரு மனுஷன், இவ்வளவுதான் அதுல நிற்கும். அதனால 100 நான் சொன்னதுனால 1000 இருந்தால் இந்த நம்பரை யார் போட்டீங்க? நம்பரை நான் போடலங்க. நம்பர் இல்லாம சொல்வதுதான் எல்லையற்றது. நம்பரை போட்டா எல்லை. 1 கோடி அறிவாண்டு ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட லிமிட் போட்டு அந்த 1 கோடி தானே லிமிட் ஆகி போய்விட்டது. கோடி எந்த நம்பர் கணக்கே கிடையாது. எவ்வளவு நாள் அறிவான் என்று ஒருத்தனை பற்றி சொன்னால்தான் நீங்கள் அல்லாஹ்வை போல அவனை வைக்கிறீர்கள். இறந்தவர்களை அப்படித்தான் வைத்திருக்கிறீர்கள். இறந்தவருக்கு ஏதாவது நம்பர் போட்டிருக்கீங்களா? 100 விஷயத்தை அவர் கேட்பாரு. டெய்லி 100 பேர் அவர்கிட்ட கேளுங்க. இவருக்கு கொஞ்சம் கூடுதல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், இவர்கிட்ட 200 பேர் டெய்லி கேளுங்க. இவர் அதுக்கு பேர் பெரிய அவுளியாவுக்குள்ள அவுளியாவா இருக்கிறனால இவருக்கு ஒரு 500 பேரை கேட்கறது கொடுத்துருக்கிறான், 500 பேரும் டெய்லி கேளுங்க. அப்படி எல்லாம் நீங்க ஒரு நம்பரை போட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, அதுக்குரிய ஆதாரத்தோட சொன்னீங்கன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய அளவுல நீங்க வைக்கலன்னு நாங்க ஒத்துக்குருவோம். அல்லாஹ் அளவுல வைக்கல, கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கிறாங்க. 100, 200, 300, 500 பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கேட்போம்? ஆதாரத்தை மட்டும் தான் கேட்போம். அப்படி சொல்றீங்க, அதுக்கு ஒரு ஆதாரத்தாங்கன்னு கேட்போமே தவிர, நீங்க எல்லையை வகுத்துறதுனால வித்தியாசப்படுத்துறீங்க என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லையற்ற ஆற்றல் போட்டு வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு சொல்ற அதே மாதிரியான வார்த்தை அல்லவா நீங்கள் போட்டு வைத்திருக்கிறீர்கள். இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள தனித்தன்மை அல்லவா? இதுதான் அதில் உள்ள மேட்ரு. இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, சில உதாரணங்கள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒருத்தன் உங்கள்ட்ட கேட்குறான், உங்களுக்கு காது கேட்குமான்னு கேட்குறான். கேட்கும்ட்டு நம்ம பதில் சொல்கிறோம். அல்லாஹ் போல ஆயிட்டீங்க இப்படி நான் என்ன சொல்லுவானாங்க? கேட்கும்னு சொன்னோன்னே அல்லாஹ் போல ஆயிட்டேன்னு சொல்லுவானா? அல்லாஹ்வை போலவே எந்த எல்லையும் இல்லாமல் கேட்குறேன்னு சொன்னா தான் அல்லாஹ் போல ஆயிட்டேன்னு சொன்னவங்க அந்த பிரச்சனை வருமே தவிர, கேட்பான் என்றால் அல்லாஹ் போல கேட்க மாட்டாங்கிற அர்த்தத்தில் கேட்பேங்கிறேன். உனக்கு காது கேட்குமா? கேட்கும். அல்லாவுக்கும் கேட்கும், உனக்கும் கேட்க வேணா சொல்லுவானா? கேட்குன்றவனு அல்லாஹ் போல ஆயிருமா? அல்லாஹ் நமக்கு ஜாலலக்கும் சமாவல் அபுசாரன்னு சொல்றானே, உனக்கு செவியை தந்திருக்கிறேன், பார்வையை தந்திருக்கிறேன் சொன்னா என் ஷிர்காவுது. அல்லாவுக்கு எப்படி சம்மு இருக்குதோ கேள்வி அப்படி இருக்குன்னு சொன்னா தான் ஷிர்காவும். காது கேட்கணும்னு ஷிர்காயிருமா? ஒருத்தன் கேட்டால் இப்படி பதில் சொன்னால் அது ஷிர்காகி விடுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அதனால தெளிவாக நிரூபணம் அவங்களுடைய காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் உள்ள அந்த அமர்வுகளில் அவங்க சொன்ன வாதத்தின் மூலமாகவே இந்த மாதிரி சொல்வது ஷிர்க் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இப்படி சொல்லலேன்னு தான் சொன்னார்கள். இப்படி நாங்கள் சொல்லவில்லை,
நீங்கள் தான் அபாண்டமாக சொல்கிறீர்கள். எதை அபாண்டம்? அன்பானவர்களே, எதிரணியில் இதற்கு என்ன ஆதாரம் நான் கேட்கல. உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி நீங்கள் முஷ்ரிக்கு இல்லைன்னு நிறுவீங்கன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னாங்க. எல்லாம் ஒன்று தான். அவங்ககிட்ட ஆதாரம் இல்லை என்கின்ற இயலாமையை தான் காட்டுது இது. ஏன்னா நிலைப்பாட்டை சொல்லி நீங்கள் ஷிர்கில் இருக்கீங்கிற ஆதாரத்தை வைக்காமல் உங்கள் நிலைப்பாடு இப்படி தானே, ஷிர்க் இல்லைன்னு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க பார்ப்போம். அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் ஷிர்கில் இருக்கீங்களே, எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் அவருடைய இயலாமை தான் காட்டுகிறதுங்கிறத மிக தெளிவாக குறித்துக்கிட்டோம். அபாண்டமான குற்றச்சாட்டு எங்கள் மேலே நீங்கள் வைக்கிறீங்க, நாங்கள் ஷிர்கே செய்யலை, நாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம், எங்களை பார்த்து நீங்கள் ஷிர்க்குன்னு சொல்கிறீங்களே. நாங்கள் ஆற்றல் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எவருக்கும் இல்லை, உயிராக இருக்கிற மனிதனுக்கு கூட இல்லை. வன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு என்ற கொள்கையை கொள்ள எங்களை பார்த்து நீங்கள் ஷிர்கில் இருக்கீங்க, ஷிர்கில் இருக்குன்னு சொன்னால் அபாண்டமான குற்றச்சாட்டு அல்லவா என்று நாங்கள் சொன்னது உண்மைதான். நீங்கள் வித்தியாசம் சொல்லலையேங்கிறீங்க. வித்தியாசம் சொல்லிக்கிட்டே இருக்குமா காலையில் இருந்து. நாம் பார்ப்பது இறைவன் பார்ப்பது வேறு. நமக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுக்கு எல்லை இல்லை. இறைவன் நமக்கு கொடுத்தது இறைவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை. வித்தியாசம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே. வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியும் கூட நீங்கள் ஷிர்கில் இருக்கீங்கன்னு சொன்னால் அது அபாண்டமான குற்றச்சாட்டு தான். இருவேறு கருத்துக்கு இடம் கிடையாது. அதை நினைவில் வைங்க. இன்னொன்று, எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் நிலைப்பாடு சரியா இல்லையா அதை சொல்லுங்க. உங்கள் நிலைப்பாடு சரின்னு சொன்னால் பிரச்சனை முடிச்சு இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு தவறு என்றால் அதற்கான காரணத்தை சொல்லி அதற்கான ஆதாரங்களை நீங்க தரணும். எங்களுடைய நிலைப்பாடு என்ன? எவ்வளவுதான் வலிமார்கள் உதவி செய்வாங்கன்னு சொன்னாலும், கேட்பாங்கன்னு சொன்னாலும், பார்ப்பாங்கன்னு சொன்னாலும் எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் கேள்விக்கும் எல்லை இல்லை. இது எங்க நிலைப்பாடு. இது சரியா இல்லையா? அதே போல பார்த்தாலும் கூட நாம் வலிமார்களுடைய பார்வைக்கும் இறைவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு எல்லை உண்டு, இறைவனுக்கு எல்லை இல்லை. இவர்களுக்கு சுயமா எதுவும் செய்ய தெரியாது, அல்லாஹ்வா பார்த்து கொடுத்தது என்கின்ற வித்தியாசத்தை நாம் வைக்கிறோம். இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா? நீங்க சரின்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது, இல்ல தவறுன்னு சொன்னா அதுக்கு நீங்க எடுத்து காட்டுங்க. எங்க நிலைப்பாடை நாங்க தான் சொல்லணும். எங்க நிலைப்பாடு சரியா இல்லையாங்கிறத விவாதிக்கணுமே தவிர இல்ல உங்க நிலைப்பாடு இதுதான் என்று நீங்களே திணித்து அதனால நாங்கள் ஷிர்க் என்கிறோம். எங்க நிலைப்பாடு என்ன, அது சரியா தவறா, அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்களாக திணிக்காதீங்க. நீங்கள் இந்த நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறீர்கள், அப்ப நீங்களா திணிக்காதீங்க. அப்ப நாங்களே ஒன்னை திணிச்சு நீங்க அப்படிதான் இருக்குன்னு சொல்லலாமா? அது சரியா வருமா? அது நியாயமா? அப்ப இது அமாண்டம் தானே. நான் எங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் உங்க பதில் என்னன்னு கேட்டா, நீங்களே உங்கள் நிலைப்பாடு இதுதான் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீங்களே எங்கள் நிலைப்பாட்டை. எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெளிவாக சொல்கிறோமே. அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லைங்கிறத காலையிலும் சொன்னோம், மத்தியானம் சொன்னோம், இன்னைக்கும் சொல்லுவோம், என்றைக்கும் சொல்லுவோம். அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை தான். இதில் எந்த கருத்துக்கும் இடம் இல்லை. எங்களுடைய அந்த கலியக்காவலி வாதத்திலே கூட குறிப்பிட்டு அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது, ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அங்கேயே நாங்கள் எங்களுடைய வேறுபாட்டை காமிச்சு தான் இருக்கிறோம். வலிமார்களுக்கு சுயமாக ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தகுதியும் இல்லை, ஆற்றலும் இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான். அங்கே வித்தியாசப்படுத்திட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவிலே வைங்க. அடுத்ததாக நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 800 கோடி இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் போனாக்கா 1000 கோடி ஆயிருமே அப்படிங்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் லட்சம் கோடி ஆயிருமே. லட்சம் கோடியாக இருந்தாலும் சரிதான், கோடியாக இருந்தாலும் சரிதான், கோடின்னு இன்னும் 10 கோடி போட்டாலும் சரிதான். எல்லையா எல்லை இல்லையா? எத்தனை கோடி வேணாலும் போடுங்க, கியாமத்து நாள் வரைக்கும் கோடி வரட்டும். எல்லையா எல்லை இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இங்கு பேச்சு அடிபட்டு போகுது அப்படிங்கிறத நீங்க நினைவிலே வைங்க. அதே போல எங்கிருந்து அப்படின்னு சொன்னா பூமியை தாங்க எடுக்கும். வலிமார்கள் எங்க இருக்கிறாங்க? பூமியில தானே இருக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில தானே இருக்கிறோம். நீங்க எங்கிருந்து சொன்னாலும் பூமியோட எல்லைக்குள்ள தான் இருக்கும். வியாழன் கிரகத்தை எடுக்காது, புதன் கோளை எடுக்காது, அதே போல சந்திரனை எடுக்காது. ஏன்? அங்கேனா மனிதர்களும் இல்லை, வலிமார்களும் இல்லை. இப்போ இருக்கிற வச்சு தான் நம்ம பேசணும். பூமிங்கிறது ஒரு எல்லை உள்ள ஒரு உருண்டை, அதுக்குள்ளதான் இவ்வளவு பேர் இருக்கிறோம். எத்தனை பேரும் சொன்னாலும் எல்லை இருக்கிறது, எங்கிருந்து சொன்னாலும் எல்லை இருக்கிறது. அப்ப சந்திரனா, அதே போல சூரியனா, அதே போல சூரியனை மக்கள் வசிக்க முடியாது ஒரு விஷயம். இப்படி கோலங்களை பத்தி பேச கிடையாது. அங்க மக்கள் நாமே இல்லை. இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, எங்க இருக்கிறோமோ அதை பற்றி தான் கூடுமா கூடாதா. நம்மளும் பூமி உருண்டை வசிக்கிறோம், இங்கே இது செய்வது கூடுமா கூடா அப்படின்னு தான் பார்க்கணும். எங்கிருந்து சொல்லிவிட்டாலே, யார் வேணாம் சொல்லிவிட்டாலே, எல்லை இல்லாததான் நீங்க நினைக்க வேணாம். எல்லை இருந்தும் கூட யாருங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்றேன், யார் வேண்டுமானாலும் கேள்வி கேளுங்கிறேன். நான் சொல்லிட்டேனால எல்லை இல்லைன்னு அர்த்தமா?
நான் யார் வேணா கேள்வி கேளுங்கண்டா இங்க அரங்கிலே குழுமி இருக்கிற எல்லை உள்ள மனிதர்களில் யார் வேணுமானு தான் அர்த்தம். இப்படி சொல்லிட்டனால எல்லை இல்லாதவங்க அப்படி அர்த்தம் சொல்ல தேவையில்லை. இடத்தை பொறுத்து யார் வேணா கேளுங்க. இப்போ நான் சொல்றேன், ஆனா எல்லை உள்ள மனிதர்களை பார்த்து தான் சொல்லுகிறேன். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கு எண்ணிட்டா, ஆனால் சொன்னது யார் வேணுமானாலும் தான். அதே போல உலகத்தில் யார் வேணாலும் சொன்னாலும் எந்த பை வச்சாலும் கோடி கோடி என்று வந்தாலும் அது எல்லை உள்ளேதான். அதனால தெளிவாய் போச்சு, எல்லை இருக்கிறது. இறைவனுடைய ஞானத்திற்கும் அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய கேள்விக்கும் எல்லை இல்லை என்று வரும்பொழுதே மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத நினைவில வைங்க. அதே போல் பிரித்தறிகின்ற ஆற்றல் அப்படின்னாங்க. இப்போ 10 100ன்னு சொன்னது உதாரணத்துக்கு தான். 1000 சொன்னாலும் அதுவும் குறிப்பிட்ட எல்லை தான். நீங்கள் எல்லையே இல்லை, எண்ணிக்கையே இல்லைன்றாதான் பிரச்சனை அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், பிரித்தறிகின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் ஒருவனுக்கு இருக்கிறது மட்டும் சொல்லாமா? இங்கே எண்ணிக்கையா? இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நீங்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தால் 10 பேருக்கு அது இருக்கலாம் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளலாமா? 100 பேருக்கா இருந்தால் ஒப்புக்கொள்ளலாம். ஏன்னா குறிப்பிட்ட எல்லையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அல்லாஹ் மட்டும் இருக்கிறத ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கிறத எப்படிங்க சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க பிரித்தறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லிட்டீங்களே. அது இன்னொரு ஆளுக்கு சொன்னா சிறுக்குன்னு சொன்னா பல பேர் சொன்னாதான் சிறுக்கு வருமா? அளவு இல்லைன்னா சிறுக்கு வருமா? நமது சொல்லிட்டோமாங்க. இந்த பூமி உருண்டைங்கிற எல்லை விட்டும் தாண்டாது. மக்களாக இருந்தாலும் சரி, வலிமானாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட இடத்திற்குள் இருக்கிறார்கள். வார்த்தை வேண்டுமானால் எங்க இருந்துன்னு சொல்லலாம், யாருன்னு சொல்லலாம். அப்பவும் குறிப்பிட்ட மனிதர்களைத்தான் குறிக்கும். நான் அரங்கத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து யார் என்று சொன்னதை போல. அதனால் இதில் பாரதூரமான தவறான விளக்கமெல்லாம் வேணாம், ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதனால இன்னொன்று சொன்னாங்க, இன்னஹு ஸமீஉல் பஸீர் அப்படி சொல்லும் பொழுது உயிராக இருக்கிற மனிதன்ட்ட கேட்கண்டாலும் தப்பாயிருமேண்டு நம்ம என்ன சொன்னோம்? அப்படி எவன் கேட்டாலும் தப்பு தான், ஆனால் உங்களுடைய விளக்க பிரகாரம் கேட்பானேன்னு சொன்னோம். அல்லாஹ் சொல்லிட்டான கேட்பவண்டு. அதனால வழிமார்களுக்கு இந்த ஆற்றல் இல்லைன்னு சொன்னீங்களே. அப்படி பார்த்தா இதே வசனத்தை வச்சுக்கிட்டு கேட்டல்ங்கிற சக்தி உங்களுக்கு இல்லைன்னு எவனா சொல்லுவானே? ஏன் அங்கே வெறுமனே கேட்பவன் பார்ப்பவன் தானே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு எப்படிப்பா சொல்லலான்னு யாராவது கேட்பான தவறான விளக்கத்தில் நீங்கள் விளங்குற மாதிரி என்பதற்காக தான் சுட்டி காட்டணும். அல்லாஹ் சொன்னது உண்மை. வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இறைவன் உங்களுக்கு கேள்வி ஞானத்தையும் பார்வை ஞானத்தையும் தந்திருக்கான்னு சொல்றான். அது நமக்கு இருக்குங்கிறோம். தந்திருக்கிறான்ல, எல்லை இருக்கிறது. இறைவனுக்கு எல்லை இல்லை. இன்னொன்று, நாம பெற்றதல்ல, இறைவன் தந்தது. இங்கே இந்த வசனத்தை தான் நம்புகிறோம். அல்லாஹ் நமக்கு தந்ததுன்னு நம்புகிறோம்ல. வித்தியாசம் வந்துருச்சுல. வழிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தாங்கிறதுல அப்போ எங்கிருந்து சொல்லிவிட்டோங்கிறதுனால அல்லாஹ் நேராக்கிறோமா? எங்கிருந்தாலும் பூமி உலக விட்டு தாண்டாதுங்க. இன்னைக்கும் சொல்கிறாங்க, பூமி உலக விட்டு தாண்டலாங்க. எங்கனால இப்போ எங்கிருந்து நாங்கள் சொன்னாலும் பூமியில் ஏதோ ஒரு பகுதி தாங்க. இப்போ குறிப்பிட்ட எல்லாம் இல்லைங்க, நீங்கள் முடிவுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அல்லாஹ்வுக்கு நேரம் ஆக்குவோம்? நாங்கள் தௌஹீதில் ரொம்ப நிலையாக இருக்கிறோங்க. அதனால் நாங்கள் ஷிர்க் பண்ணக்கூடாது. அதே போல் பாருங்க, ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் ஷிர்கில் இருக்காங்கிறத நாங்கள் பட்டியல் போட்டோம். பதில் வரலையே. சஹாபா பெருமக்கள்லே சில பேர் காபிர்கள் நீங்களே. அதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃபருக்கு வந்துருச்சு. உங்கள் பதில் என்னன்னு கேட்டோம். இல்லை, அப்போ நாங்கள் குஃபரில் இருக்கிறோம். அவங்க ஒப்புக்கொண்டாங்க. மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். இதுவரைக்கும் ஒரு பதிலை தரலையே. திடீர்னு வச்சாலும் பரவாயில்லை, எப்பயிலும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல பாருங்க, நீங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அமுல்படுத்துறீங்க அப்படின்னும் பதில் இல்லை. அப்ப கிறிஸ்தவ கலாச்சாரத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க. காபிருக்கு எப்படிங்க சலாம் சொல்றீங்க, அது சொல்லலாம்னு கூறுறீங்க அப்படின்னு கேட்டோம். என்ன கலாச்சாரத்தின் பக்கம் மக்களை அழைச்சிக்கிட்டு போறீங்க? காபிர்களுக்கு சலாம் சொல்லாம அப்படிங்கிறீங்க, முஸ்லீமை போய் காபிருங்கிறீங்க. எந்த கலாச்சாரத்தை அழைச்சிக்கிட்டு போறீங்க அப்படின்றமே. அதுதான் பதில் இருந்ததா? தற்கொலை செஞ்சுட்டான், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவன் நிரந்தர நரகத்துக்குள்ளானவன், அவன் காபிர்னு சொன்னீங்களே. ஒரு முஸ்லீம் காபிர்னு சொன்னா நீங்கள் காபிராக போயிருங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எச்சரிக்கை விடுத்திருக்காங்களேன்னு புகாரியோட ஹதீஸ் சுட்டி காட்டணும். அதுக்கு பதில் வரல. அப்ப நாங்கள் குஃப்ரிலே தான் இருக்கிறோங்கிறத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால ஷிர்க் என்பது மிக பொல்லாதது. யார் வேணுமானு சரிதான், யாரும் செய்யக்கூடாது. இறைவனுக்கு நிகராக எதிலும் இணையக்கூடாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக கொடூரமான அநீதமாகும் அப்படிங்கிறான். அதே போல இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இணை வைத்தலை இறைவன் ஒரு காலும் மன்னிக்க மாட்டான். மற்ற பாவமாக தான் நாடி உங்களுக்கு மன்னிச்சிருவான்னு அல்லாஹ் சொல்றான். அதனால் கற்பனையிலே விக்கிரகங்களை வைத்து வணங்குவதும் கூட ஷிர்க், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் ஷிர்க் இருந்து வெளியே வாங்க. அது மட்டுமல்ல, யாராவது ஷிர்க் பண்ணா இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா,
இணை வைத்தா அல்லாஹு தாலா நரகத்தையே ஹராமாக்கிடுவான் அவங்களுக்கு. அப்ப இந்த உலகத்தில் பிறந்தது அர்த்தம் இல்லாம போயிருமாங்க. இந்த வார்த்தையை மாத்திட்டேன். ஆனா ஜன்னத்துங்கிற ஆயத்து சரிதான், ஆயத்து சரிதான். ஆனா ஆயத்து எந்த பிள்ளையும் கிடையாதுங்க. வார்த்தையை மாற்றி சுட்டி காட்டியதற்கு நன்றி. ஜன்னத்தை ஹராமாக்கிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா அவர்களும் அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள், பிதஅத்வாதிகள் என்ற தலைப்பின் கீழே நாம் விவாதித்து வருகிறோம். நேற்றைய தினம் ஷேக் அப்துல்லா தரப்பிலே இறந்து போனவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களே, ஒரு நேரத்தில் எல்லையில்லாத மக்கள் அழைக்கிறார்களே, இப்படி அனைவருடைய அழைப்பையும் பிரித்தறிந்து ஒரு நேரத்தில் கேட்டு அவர் இறைவனிடத்தில் வாங்கி தருவார் என்று நம்புவது பகிரங்க ஷிர்க் இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மையை, கேட்கிற தன்மையை அவருக்கு நீங்கள் வழங்கவில்லையா என்று நம்ம கேட்டோம். நேற்று காலையிலிருந்து 2 அமர்வுகளாக அப்படியெல்லாம் நாங்கள் இறைநேசர்களை பற்றி நினைக்கவில்லை, இறைவனுடைய கேள்வி பார்வையெல்லாம் எல்லையற்றது, இவங்க இதை எல்லைக்கு உட்பட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லி வந்தார்கள். பிறகு இதற்கு முன் நடந்த விவாத ஒப்பந்தங்களிலே அவர்கள் ஒப்புக்கொண்டு எழுதி கையெழுத்து போட்டதை வாசித்த பிறகு அதில் முரண்பட்டு சொல்லியிருந்தார்கள். அதாவது இறைவனுடைய பார்வை எப்படி, கேள்வி எப்படி எல்லை இல்லாமல் இருக்கிறதோ அதுபோலத்தான் இறந்தவர்களுடைய கேள்வியும் எல்லையற்றது என்பதற்கு ஏற்ற முறையில் அந்த வாசகங்கள்லாம் எழுதியிருந்தார்கள். அதை வாசித்து காட்டிய உடனே அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம், இது திருப்பூரில் உள்ளது, களியக்காவலில் உள்ளது என்று சொன்னார்கள். அந்த தலைப்பை வேற என்று சொன்னார்கள். அது அவங்களுடைய வாதம் தவறுண்டு விளக்கின பிறகு என்ன செஞ்சாங்க, அதை ஒப்புக்கொண்டாங்க. ஆமாம், அது உண்மைதான், அந்த நிலையில் நாங்கள் மாறவே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த சொன்ன அடுத்த வினாடியே, ஆனால் இறைவனுடையதுக்கு எல்லை இல்லை, மனிதனுடைய கேள்விக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுடைய அதே அளவுக்கு இறந்து போனவர்களுக்கு நாங்கள் கேட்கும் திறன் இருப்பதாக சொல்லலை என்று சொன்னாங்க. நாம் அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி கேட்டோம், இறைவனுடையது எல்லை இல்லை. சரி, இந்த அவுலியாக்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, இறந்து போன ஆளுக்க அவங்களுடைய கேட்கும் திறன் எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லை என்ன? இறைவன் எந்த அளவு வரைக்கும் அவர் இருப்பார்னு எல்லை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எல்லையை காட்டணுமா இல்லையா? எல்லையே இல்லைன்னா ஒன்றும் காட்ட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு எல்லை கிடையாது, எதையும் காட்ட வேண்டியதில்லை. அவங்களுடைய மற்றவங்களுடைய இறந்து போனவங்களுடைய கேள்விக்கு எல்லை இருக்குதுன்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அந்த எல்லை என்ன, எவ்வளோ வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது, எவ்வளோ வரைக்கும் இல்லை என்று காட்டணுமா இல்லையா? எல்லையை காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு பலமுறை கேட்டும் அவங்க அந்த எல்லையை காட்டாம எங்களுக்கு எதிராக ஆதாரம் கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஆதாரம் கேட்கல, உங்கள்கிட்ட நீங்கள் சிறுக்கு வைக்கிற நிரூபிச்சிட்டோம், உங்கள்கிட்ட ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்குறோம், என்ன இந்த மாதிரி சொன்னீங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர் என்ன, கடைசி வரைக்கும் சொல்ல முடியலை. அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பொதுமக்கள்கிட்டையும் மற்ற சபைகள்ல என்னவெல்லாம் சொன்னார்களோ அதுக்கு மாற்றமாகத்தான் இந்த சபையில் வாதித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் அவுலியா கேட்பாரு, எத்தனை பேர்னாலும் கேட்பாரு, எல்லை இல்லாமல் கேட்பாருன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே, சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்கு அள்ளி போட வேண்டியதானு கேட்டால் அதை அவங்க வைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சபையில் தான் இந்த மாதிரி மழுப்பி பேசுகிறார்களே தவிர அவங்களுடைய நிலைப்பாடு அது இல்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு கிளிப்பு அதை போடுங்களேன், 1 நம்பர் 1 போடுங்க. சவுண்டு மரா ரிப்பீட் மராது.
ஒன்றும் தெளிவாக விட்டு வருதுமா? ஆடியோ வேணுமா? மக்களுக்கு விளங்குறது தானே போடுறோம். இந்த லூஸ் இல்லாமல் போடுங்க, விட்டு வருதுல்ல. அதாவது இறைவனுக்கு எல்லை இல்லை, மனுஷனுக்கு எல்லை இருக்குன்னு சொன்னவங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது அந்த பவர் வந்துருச்சான். அவங்க காது இறைவனுடைய காது தான், அவங்களுடைய பார்வை இறைவனுடைய பார்வை தான். இது நேற்று புறம் சொன்னாங்களா? நாங்கள் வேறுபடுத்தி தான் வச்சுருக்கிறோம், இணையெல்லாம் கற்பிக்கலை என்று சொல்லிவிட்டு இறைவன் தான் இறந்து போனவர்கள் தான் இறைவன்கிற பச்சையா அப்பட்டமாக சொல்லி இருக்கிறார்களே. இது மாதிரி ஏன் நேற்று விவாதத்தில் சொல்லி அதுக்குரிய ஆதாரத்தை வைக்கல? நேற்று அதுக்கு இதான் எங்கள் நிலைமை, அப்படிதான் நான் கேட்போம் என்று சொன்னால் அதுக்குரிய வாதம் அழகாக போயிருக்குமா இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த பவர் வந்துருச்சான். அதாவது இறைவனுடைய காதுங்கிற தன்மை அப்படி வந்துருச்சு அவங்களுக்கு, இறைவனுடைய கேள்விங்கிற தன்மை வந்துருச்சு. அது இறைவனாக ஆகிவிட்டார்கள். அப்போ செத்து போன ஆளுக்கு இறைவனாகவே ஆகிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு மேலே ஒரு சிறுக்கு என்ன இருக்கிறது? பகிரங்க சிறுக்கு. இப்போ என்ன, அவங்க இப்போ 4 நிலையாச்சு. முதல்ல 3 நிலை இருந்துச்சு இல்லையா? இப்போ 4வது ஒரு நிலைமை. இப்போ இதில் 4ல் ஒன்றை கண்டுபிடிக்கணும் அவங்க நிலைமை என்னங்கிறத. 3ல் எதை சொன்னாங்கன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ இதையும் போட்டுவிட்டோமா? இப்போ 4 நிலைமையில் என்ன நிலை உங்கள் நிலைமை? 4 தான் எங்கள் நிலைமைங்கிறீங்களா? 4ல் எதை ஏற்றுக்கிறீங்க என்று கேட்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருக்கிறது. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் இணை கற்பிக்க புகுந்தார்களோ இப்படி புரண்டு தான் பேசுவார்கள். தெளிவாக அவர்களால் பேச முடியாது. பாத்திலுக்கு அல்லாஹ் ஆதாரத்தை தரமாட்டான் என்பதற்கு ஒரு உதாரணமாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறார்கள், அடுக்க சொல்லிக் கொள்வோம். அதுபோக நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கிறீங்க என்று சொல்லி சில ஆதாரங்களை சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு பட்டியல் மாதிரி வாசித்து சில கேள்விகளை கேட்டு இதற்கெல்லாம் பதில் இல்லை என்று சொன்னார்கள். அதுக்கு நம்ம தெளிவாக சொன்னோம், எங்களுக்கு எப்போ பதில் சொல்லணும்னு தெரியும், பதில் சொல்லுவோம். எதை முதல்ல சொல்லணும், எதை 2வது சொல்லணும், முதல் நீங்கள் சிறுக்குங்கிற நிலைநாட்டணும், அப்புறம் சொல்லுவோன்னு சொல்லி இருந்தோம். இருந்தாலும் அந்த கேப்பில் திருப்பி என்னஞ்சாங்க, சொல்லலைன்ட்டாங்க. இப்போ அவங்க கேட்ட அந்த கேள்விகளுக்கும் வர்றோம். ஒன்று என்ன கேட்டாங்க, ஒன்று வருவோம். ஒன்று என்ன கேட்குறாங்க, நீங்கள் முசாபா ஒரு கையில் செய்யணுங்கிறீங்க, இது அப்பட்டமான கிறிஸ்தவர்களுக்கு காப்பி அடிக்கிறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறீர்கள், இது கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். இதை முதல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவங்க இப்படி கேள்வியா கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? முசாபஹா என்பது இதுதான் எங்க நிலைமை, உங்க நிலைமை இதுதான், இந்த 2 நிலைமையில எங்க நிலை தான் சரி என்று ஆர்குமெண்டா வைக்கல. சும்மா போற போக்கில் என்ன செய்யறது, முசாபா செய்யலாம் என்கிறார்கள், இப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல ஒன்று எடுத்துக்கொள்வோம். முசாபஹா பற்றி சொன்னீங்கல்ல, முசாபஹாவில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், எந்த வகையில் அது கிறிஸ்துவ ஒப்பாவது என்பதை காரண காரியத்தோட விளக்குங்க. வரைக்கு வேறு அதுக்கு பதில் வரும். ஒவ்வொன்றும் எப்படி தான். முதல்ல நாங்கள் நீங்கள் எடுத்து வைச்ச அந்த லிஸ்ட்டில் இருந்து முசாபஹா சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேட்குகிறோம். இந்த முசாபஹா சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்யணும், அதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து இதுதான் நாங்கள் சொல்கிறோம், 2 கையில் முசாபா செய்யணும் நாங்கள் சொல்கிறோம், இந்த அருக்கு ஆதாரம். இவங்க ஒரு கையில் முசாபா செய்யணுங்கிறாங்க, அவங்களுக்கு ஆதாரம் இல்லை, கிறிஸ்தவர்களை பின்பற்றுதான் அவங்களுக்குரிய ஒரே ஆதாரம் அப்படின்னு சொல்லி தலீல்களோடு வச்சு தான் எங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணுமே தவிர, ஒரு கையில் முசாபா செய்கிறார்கள்னு போகிற போக்குள்ள சொன்னால் ஆதாரம் எடுத்து வச்சா நாங்கள் எப்படி வச்சோம்? நீங்கள் இறந்தவர்கள்ட்ட கேள்வி கேட்கறத வைத்து அது எப்படியெல்லாம் சிறுக்காகிறது என்பதற்கு ஆதாயத்தை எல்லாம் காட்டி காரணகரையை தான் புரிய வச்சு ஆர்குமெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்கள் பட்டியல் போட்டுட்டு போகக்கூடாது. அதனால நீங்கள் நேற்று போட்ட பட்டியலில் முசாபஹா சம்பந்தமாக உங்கள் ஆர்குமெண்ட்டை தெளிவாக எடுத்து வச்சு எப்படி கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ இந்த போட்டு காட்டணும்ல, அவங்க கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வி, அவங்க பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, அந்த பவரே வந்து விட்டது என்றெல்லாம் சொன்னீங்களே. நேற்று எல்லை இல்லைன்றீங்களே, அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை, மனுஷனுக்கு எல்லை இருக்குன்றீங்களே. அப்போ அந்த எல்லை என்ன, அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். என்ன எல்லை? அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை, சரி. மனிதனுக்கு எல்லை இருக்குது. இந்த இறந்து போனவர்களுக்கு என்ன எல்லை, எந்த இடத்துல நிப்பாட்டுறது? ஒரு எல்லை இருக்கணுமா இல்லையா? எல்லையே இல்லைன்னு சொன்னீர்களே, ஆனால் சிறுக்கு தான் வைக்கிறீங்க. எல்லை இருக்குன்னா அந்த எல்லை எதுன்னு சொல்லணும், அந்த எல்லைக்கான ஆதாரம் சொல்லணும்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்ட விஷயங்களிலே இருந்து எதிரணியை சார்ந்தவர்கள் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. அதில் முன்னுக்கு பின் முரணாக நாம் பேசியதாக சொல்லி அவங்க முன்னுக்கு பின் இருப்பதாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவாக களியக்காவிலை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதில் தெளிவாக இருக்குது. இன்றைக்கும் அதை தான் சொல்கிறோம். வலிமார்களுக்கு சில ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் இறைவனால் வழங்கப்பட்டது, அதிலேயே இறைவன் வேறு இரு அடியார்கள் வேறு அப்படிங்கிற நிரூபணமாயிட்டது அப்படி நம்ம சொல்கிறோம். அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும். நீங்கள் ஏன் அதுலேருந்து கேட்குறீங்க? நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம சொன்னது என்ன, அதற்கு ஆதாரம் என்ன அப்படியும் கேட்குறீங்க. களியக்காவிலை ஒப்பந்தத்திலேயே இப்போ நம்ம விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஒப்பந்தத்தை நடத்தினா இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, யார் கேட்டாலும் ஆதாரம் என்ன தாங்க அப்படி இங்கே கேட்குறதுல ரைட் இருக்குது. எல்லோரும் கேட்டாலும் சொல்லியிருக்கீங்களே, எங்கிருந்து கேட்டாலும் சொல்லியிருக்கீங்களே, ஆதாரம் என்ன தாங்க என்று கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது நடைபெறுகிற விவாதத்தினுடைய ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இவர்களெல்லாம் முஷ்ரிக் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நாங்கள் முஷ்ரிக் என்று நீங்கள் நிலைநிறுத்தணும். களியக்காவிலை ஒப்பந்தத்திலே உள்ள வாசகத்தை வைத்தாவது நாங்கள் முஷ்ரிக் என்று நீங்கள் நிலைநாட்டணும். எங்கிருந்து கேட்டாலும் நீங்கள் களியக்காவிலை வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இந்தந்த வகையில் மாற்றம். ஆகவே உங்களுடைய செயல்பாடு ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கணும். அவங்களும் நிலைநாட்டணும். நம்மகிட்ட போய் ஆதாரம் கேட்டாங்களே, அதைத்தான் சொன்னால் ஏன் எங்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க? உங்களுடைய இந்த விவாத நிலைப்பாட்டு பிரகாரம் நாங்கள் முஷ்ரிக்கு தாங்கிறத அந்த வாசகத்தை வச்சு நிரூபிங்க. எங்கிருந்து கேட்டாலும் யார் கேட்டாலும் அப்படி சொன்னாலும் ஷிர்க்கு என்பது உங்களுடைய வாதமானால் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வச்சு நீங்கள் ஷிர்க்கு செய்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் அந்த வாதத்தை வச்சு அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லாமல் நீங்கள் ஆதாரம் நாங்கள் வச்சுட்டோம்ல, படிச்சு காமிச்சிட்டோம்ல, நீங்க முஷ்ரிக் இல்லைங்கிறீங்கல்ல, நீங்க முஷ்ரிக் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அதை தாங்க அப்படின்னு இதுவா விவாதம்? நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நான் கேட்குறேன் குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் தாங்கங்கிறேன். நீங்க சொல்றீங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க உரித்தானவர்கள் அல்லங்கிறீங்கல்ல, நீங்க நல்லவங்க தாங்கிறீங்கல்ல, நீங்க நல்லவங்க தாங்கிறதுக்கு ஆதாரம் தாங்கங்கிறீங்க. அதை நேற்று நீங்க சொல்லிட்டீங்க. சரித்திரத்தில் இல்லாத விவாதம் இதாண்டு. ஏன்னா குற்றச்சாட்டு வைக்கிறவங்க ஆதாரத்தை வச்சு இந்த குற்றச்சாட்டுக்கு உரித்தானவங்க சொல்லுகின்ற கடமைப்பட்ட நீங்க, நாங்கள் அப்படியெல்லாம் ஷிர்க்கு செய்யலைன்னு சொன்ன உடனே நீங்கள் நல்லவங்களா, அதுக்கு ஆதாரத்தை தாண்டு போங்கங்கிறீங்க. இதுவா வாதம்? இதைத்தானே கேட்டோம். நீங்கள் ஆதாரம் கேட்காதீங்க. இன்னும் அந்த வாசகத்தின் அடிப்படையில் நாங்கள் ஷிர்க்கு செய்கிறோம்னு சொன்னால் அதுக்குள்ள ஆதாரத்தை தாங்கன்னும். நாங்கள் ஒன்றும் இதை பற்றி அறவை கேட்காதீங்களே. அப்போது நாங்கள் சொன்னோம் அந்த நிலைப்பாட்டில் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு எழுதியிருக்கிறோம்ல, அந்த நிலைப்பாடு தாங்க இன்றைக்கும் இறைவனுக்கும் இரு அடியார்களுக்கும் அது இருக்கிற வேறுபாட்டையும் அதை வச்சு தான் கொண்டு வர்றோம். அடியார்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது, இறைவனுக்கு தானாக உள்ளது யாரும் கொடுக்கலை. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் என்றே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க எல்லை எல்லைங்கிறீங்களே, எல்லை என்ன? அதுதான் நேற்று தெளிவாக சொல்லியாச்சே. வலிமார்களாக இருந்தாலும் மற்ற நாமெல்லாம் மனிதர்கள்லாம் இருக்கிறோம்ல, வசிக்கிறோம்ல, எல்லாம் பூமிங்கிற உருண்டைக்குள்ளே தாங்க இருக்கிறோம். யார் கேட்டாலும் என்றாலும் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள்களில் யாரோ ஒரு ஆள் தான். பூமியில் இருக்கிற மக்கள் எண்ணிக்கை குறிப்பிட்ட இதுதான். எத்தனை கோடி வந்தாலும் சரி, இப்போ ஒரு 800 கோடின்னு சொன்னாலும் சரி, கியாமத்து நாள் வரைக்கும், அதே நேரத்தையும் சொல்லியாச்சு, கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை கோடி வந்தாலும் சரி குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். அதில் யாராவது ஒரு ஆள். இப்போ அதுக்கு உதாரணம் கூட சொன்னோம். இந்த அரங்கத்தில் பார்த்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்று சொல்லிட்டதுனால எல்லை இல்லைங்கிற அர்த்தம் அல்ல. யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்று சொன்னாலும் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையை தான் காண்பிக்கிறது. இந்த அரங்கத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், என்னன்னா எண்ணிடலாம். அந்த மாதிரி தான் யார் வேண்டுமானாலும் என்றாலும் பூமியில் வசிக்கிற மனிதர்கள் தான், வேறு கிரகங்களும் மனிதர்கள் இல்லை. பூமியில் இருக்கிற மனிதர்கள் ஒருவர். பூமியில் இருக்கிற மனிதர்கள் என்பது எல்லைக்கு உள்ளது, இத்தனை கோடிங்கிறது. அதே போல எங்கிருந்து கேட்டாலும் என்றாலும் பூமிங்கிற அந்த உருண்டையில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான்.
ஏதோ மற்ற கோள்கள், வானங்கள், வெற்றிடங்கள் சொல்லும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. பூமிக்குள்ள தான் இருக்கிறாங்க. பூமிங்கிறது எல்லைக்கு உட்பட்டதா இல்லையா? அப்ப யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து கேட்டாலும் அப்படிங்கிறது பூமியில் ஒரு பகுதி தான். பூமிங்கிறது ஒரு எல்லை இருக்கிறது. இறைவன் இந்த எல்லை விட்டும் அப்பாற்பட்டவன். அதனால தான் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னோம். யாரு வேண்டுமானாலும் அல்ல எங்கிருந்து கேட்டாலும் அப்படி சொன்னதுனால எல்லையே இல்லைங்கிறதல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எப்படி இருந்தாலும் பூமிங்கிற எல்லைக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ எல்லை இல்லைன்னு சொன்னா அப்ப அல்லாஹ் பார்க்கறான், நம்மளும் பார்க்கறோம். இப்போ நம்ம பார்வை இருக்குன்னு ஒப்புக்கொண்டோம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பு நமக்கு இருக்குது. ஆனா எல்லை உள்ளதுங்கிறோம், இறைவனுடைய பார்வை எல்லை இல்லைங்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய பார்வை எல்லை உள்ளதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு அளவு என்ன எல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பார்வை வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லை கணக்கிட்டு சொல்ல முடியுமா நமக்கே? ஆனா எல்லை இருக்குது, அளந்து பார்த்துட்டா இருக்க முடியும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதே போல கேள்வியிலையும் அப்படிதான். இறைவன் கேட்கிறான், நாமும் கேட்கிறோம். நம்முடைய கேள்விக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுடைய கேள்விக்கு எல்லை இல்லை, வித்தியாசம் வந்து விடுகிறது. அப்ப நம்முடைய கேள்விக்கு எல்லை இருக்குன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அளவு என்னன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்படுகிறது. நல்லா கேட்கும், சில பேருக்கு சில கொஞ்சமா கேட்கும். போன் வந்துட்டாக்கா வெளிநாட்டில் பேசுவார், இங்கே கேட்கும். அப்போ தொலைவு தூரம் வந்து ஒரு கருவியுடைய ஒரு உதவி வருகின்ற போது தொலைவில் பேசலாம் கேட்கறது. இப்போ இதெல்லாம் எல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லை உள்ளங்க நம்புகிறோம். அதே போல தான் யார் கேட்டாலும் எங்கிறது கேட்டாலும் பூமிங்கிற ஒரு உருண்டைக்குள்ளே தான் எல்லை இருக்கிறது. பூமிங்கிற எல்லை உள்ளது. அதனால் அல்லாஹ்வோட நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு அந்த வாசகத்தை வச்சு நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ ஒரு கிளிப்பு போட்டு காமிச்சாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வைங்கிற அந்தஸ்துக்கு வலிமாருடைய பார்வை வந்து விடுகிறது. வலிமாருடைய கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வி அந்தஸ்து வந்து விடுகிறது. நான் ஒரு ஹதீஸுக்கு நான் அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். அதில் ஹதீஸ் குதிசிக்கு நானா சொன்னது, என்னுடைய கருத்தையா சொன்னேன். ஹதீஸ் குதிசி அது அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். ஒரு அடியார் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறார். ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் நேசிக்கிற வரைக்கும். ஃபைதா அஹ்பப்துஹு, அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டா, அதான் இப்போ பாயிண்ட். குந்து ஸமாஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கும் செவியாக நான் இருக்கிறேன். நானா சொன்னேன்? அல்லாஹ்வுல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் என்னன்னு கேளுங்க. அந்த விளக்கத்தில் வித்தியாசம் இருந்தால் வாதிப்போம். நான் அந்த ஹதீஸை வாசிச்சிருக்கேன். உபசரஹுல்லதி யுப்சிரு பிஹி, அந்த அடியார் நான் நேசிக்கிற அடியார் அவர் பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன். எதஹுல்லத்தி எபுத்திஷ் பிஹா, அந்த அடியார் பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன். ரிஜ்லஹுல்லத்தி எம்ஷி பிஹா, அந்த அடியார் நடக்கும் காலாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. ஹதீஸ் குதுசி புகாரில் இருக்குது. அதுக்கு அர்த்தம் வச்சிருக்கிறேன். இப்படி சொன்னதின் மூலம் நீங்க என்ன விளங்குறீங்க அப்படி நாங்க எங்களுடைய விளக்கத்தை கேளுங்க. நீங்க என்ன விளங்குறீங்க உங்க விளக்கத்தை சொல்லுங்க. ரெண்டு பேருடைய கருத்துக்கும் வித்தியாசம் இருந்தா விவாதிப்போம். ரெண்டு பேருடைய கருத்து ஒன்னா இருந்தா விட்டுருவோம். என்னமோ நான் சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு ஹதீஸுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் இப்படி அர்த்தம் சொன்னதே தப்புன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதே தப்புன்னு சொல்ல போறீங்களா? அல்லாஹ் சொன்னேல நான் சொன்னேன். என்னத்தான் அல்லாஹு தஆலா நான் பார்க்கும் பார்வையாக, நான் அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன் என்று சொன்னாலும், அவர் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுகிறேன் சொன்னாலும், அல்லாஹ்வுடைய பார்வை எல்லை இல்லாதது, அடியாருடைய பார்வை எல்லை உள்ளது. வித்தியாசம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த அந்தஸ்தை மற்றவர்களாக முடியாத அவங்க செஞ்சு காட்டுவாங்க. இப்போ தொலைவில் இருந்தாக்கா நம்மளா பார்க்க முடியாது, அவங்க பார்ப்பாங்க. நம்மளால் கேட்க முடியாது, அவங்க கேட்பாங்க. ஏன்? அந்த தரம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த சிறப்பை காமிக்க தான் அல்லாஹ் சொல்லி காட்டானே தவிர அதற்காண்டி அல்லாவாக மாறிடுறாங்க. அல்லாவுக்கு எப்படி எல்லை இல்லாத பார்வையோ அந்த மாதிரி எல்லை இல்லாத பார்வை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் நீங்க வைப்பீங்க, நாங்கள் அப்படி எடுத்து வைக்க மாட்டோம். வித்தியாசம் படுப்போம். நாங்கள் போன விவாதத்திலும் சொன்னோமே, எத்தனை இடங்கள்ல இறைவன் சொன்னான் நான் உயிர் நாட்டு நம்மளோட பக்கத்தில் இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்தேன்? அல்லாஹ் நம்ம கூட இருக்கோம், அல்லாஹ் இங்கே இருக்கிறான்னு அர்த்தம் வைப்பீங்க? இல்லை இல்லை, அதுக்கு பொருத்தமான அர்த்தம் தானே வைப்போம். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு பொருத்தமான அர்த்தம் தான் வைக்கணும் அப்படிங்கிறதா எங்க நிலைப்பாடு. இந்த ஹதீஸுக்கு நான் அர்த்தம் வச்சதுனால அல்லாஹ்வுடைய தரத்துக்கு வழிமால கொண்டு போயிட்டு வழங்கவே கூடாது, நான் கொண்டு போக மாட்டோம். அப்படி கொண்டு போனால் ஷிர்க்குன்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஹத்தே இல்லைங்கிறோம். இறை அடியார்களுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஹத்து இருக்குங்கிறோம். அல்லாஹ் சிலவே சிறப்பாக கொடுத்துருக்கிறோம். அப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு பார்த்தாங்கல்ல, கல்புல இருக்கிற பார்த்தாங்க, நம்மளால முடியுதா? எப்படி அவங்க பார்த்தாங்க? அல்லாஹ்வுடைய பார்வைங்கிற அந்தஸ்து கிடைச்சனால ஒரு ஆள் மனசு நினைஞ்சாலும் சொல்றாங்க. வானத்திலிருந்து ஹவுதுல் கௌதரை பார்த்ததா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சொன்னோம்ல, புகாரில் இருக்குதுல்ல. நம்ம வானத்துள்ள பார்க்க முடியுமா? ஸல்லல்லாஹு எப்படி பார்த்தாங்க? அல்லாஹ் சொல்றான்ல, அவருடைய பார்வை என் பார்வை என்று அந்த தரத்துக்கு வந்ததுனால அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் எல்லையுள்ள பார்வை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதே போல
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாங்கிற இடத்துல சிரியா நாடு நடந்த ஒரு யுத்தத்தை பார்த்தாங்கல்ல, ரொம்ப நாள் அவ்வளோ யுத்தத்தை பார்க்க முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம ஷேக் அப்துல்லாவுடைய ஒரு கிளிப்பிங் ஒன்று போட்டு காட்டினோம். அது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது சொன்ன ஒரு கிளிப்பிங் அது. அதில் வந்து இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் இல்லைன்ற ஒரு சொல்லலை. கையா மாறிடுவேன்னா கையா மாறிடுவேன் தான் அர்த்தம். அந்தஸ்து வந்து விட்டது, பவர் வந்து விட்டது, அப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, ஹதீஸில் இருக்குது, ஆனால் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அதான் நாங்கள் முந்தின விவாதத்தில் சொன்னார். அது உண்மை. இதுக்கு முந்தி உருவம் உண்டாங்கிற தலைப்பில் இதே ஹதீஸை எடுத்து வைத்து இதற்கு இந்த அர்த்தம் இல்லை. எந்த அர்த்தம் இல்லை? கையா மாறிடுவேன்றால் கையா மாறுவன் அர்த்தம் கிடையாது, கண்ணா மாறுவேண்டா கண்ணா மாறுவன் அர்த்தம் கிடையாது, அப்படி சொன்னால் ஈமானுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதில் ஈமானுக்கு ஆபத்து ஏற்படும் அதை பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். இது வந்து ஹதீஸுக்கு விளக்கத்தை இப்போ சொன்ன மாதிரி அதில் சொல்லலை. இந்த நான் போட்டு காட்ட கிளிப்பிங்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கையாத்தான் மாறிடுவான், அந்த அந்தஸ்து வந்து விட்டு அந்த பவர் வந்துருச்சு, அதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் கேளுங்க, அல்லா தான் அவங்க, அல்லா தான் அவளியா தான் அல்லா என்கிற அளவுக்கு பேசிவிட்டு அதுக்கு இப்போ ஆதாரம் கேட்போங்கிறதுக்காக வேண்டி இல்லையே அது ஹதீஸில் உள்ளது, அதுக்கு அந்த அர்த்தமே இல்லையே. அப்போ பொதுமக்களுக்கு ஒரு அர்த்தம், எங்களுக்கு ஒரு அர்த்தமா? பொதுமக்கள் மத்தியில் போய் பேசுறது ஒரு அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, அதுக்கு நேர் மாற்றமாக எங்கள்கிட்ட வந்து கொடுப்பீங்களா? அப்போ நல்லா தெரிகிறது, அதாவது இவங்க அப்பட்டமாக சிறுக்கு வைத்து கொண்டு அந்த சிறுக்கை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சில திரைகளை போட பார்க்குறாங்க. அந்த திரை போட்டு உங்களுக்கு மறைக்க முடியாது, உங்களுக்கு நியாயப்படுத்த முடியல இந்த இடத்துல. அது அந்த ஆயத்துக்கு அந்த ஹதீஸுக்கு அந்த அர்த்தம் இல்லை, நான் சொன்னது தப்பு தான், அதான் நான் அந்த கிளிப்பிங்கில் சொன்னது தப்புன்னு மறுக்கிறாங்க. இதில் சொல்லியிருக்கிறாங்களே பவர்லாம் வரல, பவர் வந்துருச்சுன்னு வாதம், பவர் வரல, அந்தஸ்து வந்துருச்சுன்னு இங்கே வாதம், அந்தஸ்துலாம் வரல, அது வேற இது வேற தான். நாங்கள் முதல் விவாதத்தில் சொன்னோமே, அது சொன்ன கிளிப்பி நாங்கள் வச்சுருக்குறோம், அதை சொல்லியிருக்காரு, நாங்கள் எடுத்து போட்டு விட்டுருப்போம், அவங்களே சொல்லிட்டாங்க. முந்தின விவாதத்திலே வந்து ஈமானுக்கு ஆபத்து என்று அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இந்த அர்த்தம் தப்புங்கிறத. அப்போ என்னன்னு கேட்டால், இதில் உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலையில் ஒவ்வொரு கேள்விக்கு வரும்போது அதுக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்வது, சபையை பார்ப்பது, இந்த சபையில் இப்படி சொன்னால் தான் எடுபடும்னா அது மாதிரி சொல்லிக்கிறது, வேற ஒரு சபையில் இப்படி சொன்னால் மாட்டிக்கிறோன்னா வேற மாதிரி சொல்வது. அப்போ சபைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறார்கள் என்பதை இப்போ இந்த கிளிப்பிங்க மறுத்ததன் மூலமாக அவங்க நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ மக்களை குழப்புறதுக்காக வேண்டி, வழிகெடுப்பதற்காக வேண்டி இந்த போர்வையை போத்துகிறார்கள். நல்லா விளங்குகிறது, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டுருச்சு. என்ன வழங்கப்பட்டுருச்சு? எல்லாத்தையும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டுருச்சு என்று அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. வழங்கப்பட்டுருச்சுன்னு சொல்லும் பொழுது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்க என்ன வித்தியாசம் சொல்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு எல்லை கிடையாது, இவங்கெல்லாம் எல்லை உண்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வித்தியாசம் என்னவா? ரெண்டு வித்தியாசமா. ஒன்று வந்து அல்லாஹ் வந்து சுயமாக கேட்குறான், இவங்க வந்து அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி கேட்குறாங்க, அல்லாஹ் கொடுத்து அதன் அடிப்படையில் கேட்குறாங்க, இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எல்லை இல்லாமல் கேட்குறான், இவங்க ஒரு எல்லைக்கு உட்பட்டு கேட்குறாங்க, இதுதான் வித்தியாசம்னாங்க. எல்லை என்னன்னு கேட்டோம். எல்லை என்னன்னு கேட்டால், பூமியில் உள்ள அத்தனை பேரும் கேட்டோம், அது ஒரு எல்லை தானே. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? பூமியில் உள்ள அத்தனை பேர் கேட்டாலும் அவுலியா கேட்பார்கள், இறந்து போனவர்கள் கேட்பார்கள், அதான் அதுக்கு ஒரு எல்லை. அப்போ அல்லாஹ் என்னத்தை கேட்பான்? அல்லாஹ் என்னத்தை கேட்பான்? பூமிக்கு வெளியே உள்ள மலக்குகளுடைய இதை மட்டும் கேட்பான் போல இருக்கு அவங்க வாதப்படி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் இது எல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, சொல்லலாம், நீங்கள் ஒரு எல்லை இருந்தால் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இந்த பூமியில் உள்ள அளவுக்கு கேட்பார்கள் தான் எல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எல்லைன்னு ஒரு லிமிட்டை சொன்னீங்க என்று சொன்னால் அது நீங்கள் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லை இல்லைங்கிறீங்க. எல்லை என்ன? அனைத்தையும் கேட்க மாட்டாங்க, ஆனால் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாங்க, அதான் எல்லை. அல்லாஹ் வந்து எல்லை இல்லாமல் கேட்பான், இறந்து போனவர்கள் பூமியில் உள்ள அத்தனை பேருடைய இதையும் கேட்பார்கள். சிறுக்கு தான் அது அப்படி சொல்கிறாங்களாம், இல்லைன்னு நாங்கள் போட்டோம்ல. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரும் கேட்பார்கள் தான் இல்லை என்று எதிலிருந்து எடுத்தீர்கள்? அந்த கருத்தை தந்த குர்ஆன் வசனம் எது? அந்த கருத்தை தந்த ஹதீஸ் எது? ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லை பூமி வரைக்கும் உள்ள அளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரெல்லாம் இறைநேசர்கள் நீங்கள் அழைக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கப்பட்டதுக்கு ஆதாரம் என்ன? குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளையாவது சொன்ன அந்த ஆள்கிட்டையாவது கேட்பாங்க.
நீங்க பொத்தாமதோ சொன்னீங்கல்ல, யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அல்லாஹ் இது மாதிரி கொடுத்துருக்கிறாங்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு நீங்க ஆதாரம் காட்டணும். அதுலயும் இந்த பூமியில் உள்ள அத்தனையும் கேட்பார்கள் என்பது அவுலியாக்களுக்கு எல்லை, அதுக்கு மேல கேட்பான் என்பது அல்லாஹ்வுடைய எல்லையற்ற தன்மை என்று சொல்வீர்களேயானால் அப்ப அதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? இல்லைன்னு நீங்களாக சொல்லிக்கிட்டா அப்படி இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? நீங்க எடுக்கக்கூடாது, ஆதாரத்தை கொண்டு தான் முடிவு எடுக்க வேண்டும். ஆதாரத்தை காட்டி என்ன செய்யணும், இந்த அருக்கு இல்லை, நான் ஏன் பூமியில் உள்ள அத்தனை பேர் கேட்பார்கள் சொன்னேன் தெரியுமா, இந்த இருக்கிறது, இந்த பாருங்க பூமியில் உள்ள அத்தனை பேருடைய இதை கேட்பார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிவிட்டார்கள். என்ன செய்யணும், நீங்க ஆதாரத்தை கொண்டு அந்த எல்லையை நிறுவனமே தவிர உங்க இஷ்டப்படி மனோ இச்சையை கடவுளாக்கி கொள்ளக்கூடாது. அபரைத்த மணித்தகத இலாவு ஹவா கொண்டு இருக்குல்ல, மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டு நீங்களா நினைச்சா பூமியை எல்லம்பிங்க, நீங்களா நினைச்சா ஒரு மொழியை எல்லம்பிங்க. அப்ப எல்லையை தீர்மானிக்க நீங்க யாரு? ஆதாரத்தை அள்ளி போடுங்க, இதுதான் எல்லை, இந்த இருக்க ஆதாரம், இந்த மொழியை கேட்பார்கள், இதுதான் இதுக்கு ஆதாரம் என்று நீங்க என்ன செய்யணும், பூமி தான் எல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லை இதுவரைக்கும் சொல்லாம இருந்தாங்க, இப்ப என்ன சொல்லிட்டாங்க, எல்லையை அல்லாஹ் கேட்பான் என்றால் அதுக்கு எல்லை இல்லாமல் கேட்பான். இந்த செத்து போன ஆளுக்கு கேட்பாங்கன்னு சொன்னா அவங்க பூமியில் உள்ள அத்தனை கேட்பார், அது ஒரு எல்லை தானே, பூமியில் உள்ள அத்தனை பேருடைய கேட்பார்கள், அது ஒரு எல்லைக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் எல்லையா இருந்தால் இந்த எல்லையை எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க, இந்த எல்லைக்கு உரிய ஆதாரம் எது? நீங்களா மனோ இச்சைப்படி கண்டுபிடித்தால் நீங்க மனோ இச்சையை கடவுளாக்கி இன்னொரு சிறுக்கு செய்த ஒரு குற்றத்துக்கு என்ன செய்றீங்க, ஆளாவுறீங்க. ஆதாரம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பவாதம்ங்கிற ஒரு லிஸ்ட்லையும் சேர்ந்துருவீங்க. அதனால இந்த எல்லை இப்ப சொன்னாங்க இல்லையா, ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு அவங்க ஆதாரம் காட்டணும். பூமியில் உள்ள அத்தனை பேரையும் இதையும் அவுலியாக்கள் இறந்து போனவர்கள் கேட்பார்கள், இன்னன்னார் கேட்பார்கள், அல்ல அனைவருமே கேட்பார்கள், எதை சொன்னாலும் அதுக்குரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். ஆதாரம் இல்லாம நீங்க எல்லையை வகுத்தீங்கன்னு சொன்னா அது நீங்க வகுக்கிறீங்களே தவிர அது மார்க்கம் வகுத்த எல்லை கிடையாது. அப்ப திரையை போட்டு மறைக்க பாக்குறீங்க, ஷிர்க்கை மறைப்பதற்காக வேண்டி இந்த திரையை போட்டுக்கிறீர்கள் என்றுதான் என்ன செய்யணும், அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். அடுத்ததாக ஷிர்க் என்றார்கள், சொன்னவர்கள் நிலைநாட்டணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஷிர்க்குன்னு சொல்லிட்டோமா, நிலைநாட்டலையா? அழகா நிலைநாட்டி இருக்கிறோமே, தெல்ல தெளிவாக நிலைநாட்டி இருக்கிறோமே. அவனை போல் எதுவும் இல்லை, 42:11 வசனத்தை சொல்லி காட்டி அவனை போல் எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று சொல்லி அவன் மாதிரி யாரும் கேட்க முடியாது, அவன் மாதிரி யாரும் பார்க்க முடியாது, அவன் மாதிரி கேட்கிறதாக யாராவது சொன்னால் அந்த லைசக மிஸ்லிஹி செய்வன் என்பதற்கு முரண். அவன் மாதிரி கேட்கிறதா சொன்னா தான் முரண், கேட்பதாக சொன்னால் முரண் இல்லை. இப்போ ஒரு மனிதன் கேட்பானான்னு சொன்னா அவன் கேட்கும்போது சேர்த்து சொல்லுவோம், அவன் மாதிரி கேட்க மாட்டான். ஒரு நேரத்தில் 5 பேரை கூட இவனால் கேட்க முடியாது, இல்லை இல்லாமல் அல்லாஹ் கேட்பான். இவன் இன்ன எல்லையில் உட்பட்டு கேட்பான், ஆளுக்கு தகுந்து வித்தியாசப்பட்டாலும் ஒரு எல்லையில் நின்றும். ஆளாளுக்கு அது வித்தியாசப்படுமே தவிர ஒரு எல்லையில் நின்றுமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கேட்பான்னு தொலையை நிர்ணயிக்க இயலாது. ஒருத்தன் சின்ன தொலைவில் கேட்பான், ஒருத்தன் அதிக தொலைவில் கேட்பான். யாரை பற்றி பேசுகிறோமோ அவனுடைய எல்லை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. அவனுக்கு எல்லை இருக்குன்னு நினைச்சு தான் நம்ம கேட்குறோம். அப்போ மனிதன் கேட்கிறான் என்று, உயிரோடு உள்ளவன் கேட்கிறான் என்னும்போது அதனுடைய எல்லை எல்லாருக்கும் விளங்குகிறது. ஆனால் இறந்தவருக்கு இறந்தவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லும் பொழுது எல்லை யாருக்கும் விளங்கவில்லை என்பது மட்டுமல்ல, எல்லையே கிடையாது என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதான் பூமியில் உள்ள அத்தனை பேரும் விளங்குவா, அத்தனை பேரும் தான் எல்லைன்னு நீங்கள் சொல்லுவார். காரணம் அதுதான். இப்போ என்ன நாங்கள் கேட்குறோம், திருப்பி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு, நீங்கள் பூமியில் உள்ள அத்தனை பேரும் கேட்பார்கள் என்பதுதான் அவுலியாக்களுடைய எல்லை, அதுக்கு மேலேயும் கேட்பான் என்பது அல்லாஹ்வுடைய எல்லைன்னு நீங்கள் இலக்க வித்தியாசப்படுத்தி இருக்கிறீர்கள். இதுக்கு ஆதாரம் தரணும். நீங்கள் பூமியில் உள்ள அத்தனை பூமி எல்லை போட்டீங்களா, நீங்கள் தான் பூமியில் உள்ள 600 கோடி பேரோ 800 கோடி பேரோ லட்சம் கோடி பேரோ, அது நம்பர் முக்கியம் கிடையாது. அது என்ன நம்பராக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் அனைத்தையும் கேட்பார்கள். இதை ஒரு நேரத்தில் கேட்பார்கள், எதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அத்தனைக்கும் ஆதாரத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், நிறுவனம். அடுத்து போகிற போக்கில் நினைஞ்சாங்க முசாபகா சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லண்டாங்க. முசாபகாவில் அவங்க வாதத்தை வைங்கன்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போய்விட்டார்கள், கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணுகிறார்கள்னு சொன்னாங்களே, அதுக்கு அந்த கேட்டோம், அதுக்கு பதில் சொல்ல காணாம். ஒன்று வாதமாக வைக்க வேண்டும், கேள்வியாக கெட்டு போயிடக்கூடாது. உங்கள் வாதத்தை வைத்து என்ன செய்யணும், எங்கள்கிட்ட முசாபகா சம்பந்தமா இது யாருக்கு முசாபகா என்பது ஹதீஸில் இப்படி இருக்கிறது, இது இப்படித்தான் நாங்கள் புரிந்திருக்கிறோம், இது சரி, நீங்கள் இப்படி புரிந்திருக்கிறீர்கள், இது தவறு, இது கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு இந்த மாதிரி யார் சொன்னாலும் அது கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் சேர்ந்தது என்று ஆதாரங்களை காட்டி
நீங்கள் என்ன செய்யணும், முசாபா சம்பந்தமாக உங்களுடைய வாதத்தை நிறுவனம் ஒவ்வொன்றையும் கேட்போம். நீங்கள் என்னென்ன சொல்லி கேள்வியாக கேட்டீர்களோ அத்தனையும் நீங்கள் வாதமாக எடுத்து வைக்க சொல்லி கேட்டு அத்தனைக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக, அன்பானவர்களே, எதிரணியினர் முசாஃபஹா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கிறிஸ்தவ கலாச்சாரம் சும்மா சொல்லிட்டு போனால் போதுமா? அது எந்த வகையிலங்கிறத உங்கள் நிலைப்பாட்டை சொல்லுங்கன்னாங்க. நம்ம சொல்லும்போது ஒரு கையில் மட்டும்தான் முசாஃபஹா செய்ய வேண்டும் என்கிற அந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ அவங்க என்ன சொல்லணும், நாங்கள் ஒரு கை மட்டும்தான் செய்யணும், இல்லை நாங்கள் 2 கையிலையும் செய்யலான்னு சொல்கிறோம், ஒரு கையிலையும் செய்யலான்னு சொல்கிறோம். அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை. இல்லை, ஒரு கையில் மட்டும்தான் செய்யணுங்கிறது நபி வழி பிரகாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 2 கையிலும் செய்யணும்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி அவங்க சொன்னாக்கா அந்த 2 கையிலையும் செய்யலாங்கிறது ஆதாரத்தை வைப்போம். இல்லை, நாங்கள் 2 விதமாக செய்யலாம்னு சொன்னாக்கா சாப்டர் முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் ஒரு கையில் தான் செய்வோம்டா, எங்கள் 2 கையிலையும் செய்யலாமே, இப்படி இருக்க ஹதீஸ்ன்னு நம்ம எடுத்து வைப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அடுத்து, சஹாபா பெருமக்கள் அவங்கள போய் நீங்கள் முர்த்தத்துகள் என்று ஆக்கி வச்சிருக்கீங்களே, ஒரு மூமின்களையெல்லாம் காஃபிராக்கணும் இப்படி சொல்லக்கூடவங்க காஃபிர் ஆகிடுவாங்களே, அந்த வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து காஃபிருங்கிற நிலைக்கு வந்தது. உங்களுடைய பதில் என்னன்னு சொன்னோம். நேற்று சொல்லிக்கிட்டே வந்தால் அவங்க வாயை திறக்கலை. இன்றைக்கி தான் அவங்க உங்கள் விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறனால தான் அந்த கேள்வியை வச்சோம். அவங்க எழுதியிருக்கிறாங்க, சில நபித்தோழர்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவார்கள் என்பது முன்னரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டு அவர்கள் அதனை நமக்கு அறிவித்து சென்று விட்டனர். சில நபித்தோழர்கள் பித்அத்துகளை உருவாக்குவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததையும் செய்யாததையும் சில நபித்தோழர்கள் புதிதாக உருவாக்கி அதன் காரணமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதன் அடிப்படையிலே தான் சஹாபா பெருமக்களை இந்த முர்த்தத்துகள் என்ற வார்த்தை வந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டி இவங்களும் தப்பு பண்ணுவாங்க, பித்அத் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இது எந்த வகையில் சரி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். பல விஷயம் இருக்குது, ஒவ்வொன்றும் சொல்கிறோம். இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் நாங்கள் இந்த குற்றச்சாட்டு வச்சோங்கிறத உங்களுடைய நூல் நீங்கள் எழுதுனதை வச்சு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அடுத்ததாக, நம்ம இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இருக்கிறத அர்த்தம் வச்சுட்டு அந்த பவர் அப்படிங்கிறது, அந்தஸ்துங்கிறது நம்மளால செய்ய முடியாத அவங்க செய்கிறாங்களே, அதுதாங்க கராமத்து. நம்ம செய்ய முடியாதெல்லாம் சில வலிமார்கள் செய்வாங்க. நபிமார்கள் செஞ்சால் மோஜிசான்னு சொல்லுவோம், வலிமார்கள் செஞ்சால் கராமத்துன்னு சொல்லுவாங்க, அற்புதங்கள். இது குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது அந்த அற்புதங்கள். இது எப்படி அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிறது விளக்கமாகத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, அவருடைய பார்வை எனது பார்வைண்டு. அதனால நம்மளால பார்க்க முடியாது, அவங்க பார்க்க முடியும். நம்மளால பார்க்க முடியாது, அவங்க பார்க்க முடியுங்கிறதுக்கு தான் ஆதாரமே தவிர அல்லாஹ்வுடைய பார்வை இவர்களுக்கு வந்து விட்டது என்பதற்கெல்லாம் அப்படி சொல்லவே கிடையாதுங்க. இப்படி நம்ம அதுக்கு தான் நேற்று கூட உதாரணம் சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் மனசில் நினைக்கிறாங்கிறத அறிய முடியும்னாங்க, நம்மளால முடியாது, அவங்களுக்கு எப்படி முடிகிறது? அப்படி சொல்லிட்டனால அல்லாஹ்வுடைய இடத்த அவங்க வச்சுட்டாமா. ஆனால் புகாரில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். தொலைவில் நடந்த ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே, நம்மளால பார்க்க முடியுமா? அவங்க பார்த்தாங்களே, புகாரில் இருக்குது. அதனால் அல்லாஹ்வுடைய பார்வைகளுக்கு வந்துவிட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்லை தானே. எவ்வளவுதான் தொலைவிலே பார்த்தாலும் எல்லை உள்ளது என்கிற விளக்கத்தையும் கொடுத்தோம். வானத்தில் இருக்கிறத சொர்க்கத்தை பார்த்தோம், நரகத்தை பார்த்தேன், அதே போல் நான் ஹவுதுல் கௌசரை பார்த்தேன் என்ன போய் நாம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, புகாரில் இருக்குது. வானம் வரைக்கும் அவங்க பார்வை போனது என்றாலும் எல்லை உள்ளது தான். அதனால் அல்லாஹ்வுடைய பார்வை ஆகிவிடாது. எப்படி இது கிடைக்குன்னு சொன்னால், அல்லாஹ் சொன்னான்ல அவர் அந்த பவர் அதனால் முடிகிறது என்பது தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. ஆனால் அது அவர் என்ன சொல்லிவிட்டாரு இந்த கிளி போட்டு பார்த்ததில், அதுக்கு அந்த மூலம் நான் சொல்கிறேன்னா நான் சொல்ல வாசாத சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னு கேட்டால், அல்லாஹ் தான் அவுலியா தான் அல்லான்னு சொன்னான். அப்படி ஒரு சொன்னதாக இன்றைக்கல்ல, வாதம் முடிஞ்ச பிறகு எத்தனை வருடம் ஆனாலும் சரிதான், கியாமத்து நாள் வந்தாலும் சரிதான், இப்படி சொன்னதாக நீங்கள் காமிச்சிட்டீங்களாக்கா, நீங்கள் சொல்ற அத்தனை நான் கேட்குறேன். இப்படி நான் சொன்னதாக நீங்களே சொல்லிடுறதா? நான் அதான் நேற்றே சொன்னேன், அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. நாளைக்கு மறுமையில் நாள் ஒன்று இருக்குது. ஒரு ஆள் சொன்னதை சொல்லுங்க. இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னு உங்கள் நூல்லேருந்து எழுதி காமிச்சேன், இருக்கிறத காமிக்கிறேன்.
நான் சொல்லாத நீங்கள் சொல்கிறீங்க. மறுமை நாளெல்லாம் கேள்வி கேட்பானா இல்லையா? நான் சொன்னேனா அல்லாஹ் தான் அவுலியா, அவுலியா தான் அல்லான்னு சொன்னானா? நான் சொன்னேன் அப்படி கியாமத்து நாள் வரைக்கும் இப்படி சொன்னதா நீங்கள் காமிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? நாங்கள் தான் எல்லை உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பக்கமாக எப்படி கொண்டு போவோம்? இது இறைவனால் வழங்கப்பட்டதுங்கும் பொழுது இறைவனால் எப்படி சித்தரிக்க முடியும்? எங்கள் கொள்கை பிரகாரம் முடியாத. நாங்கள் எங்களுடைய கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம். இன்னொன்று, நீங்கள் இப்படி போட்டு காமிச்சிங்க. ஒவ்வொரு இடத்திலும் நான் பயான் செய்யும் போதெல்லாம் பல தடவை பல மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே உயிர் உள்ளவர்கள் உயிரற்றவர்கள் இங்கே வித்தியாசம் பார்க்க வேணாம். இது இன்னைக்கு சொல்லலைங்க, என்னுடைய பல சீடிகளை இங்கே பார்க்கலாம். வண்ணல் கூவத்தில் இல்லா ஜமியா இந்த வசனத்தை ஓதி காமிப்பேன். ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நீங்க ஏன் இறந்தவர்களுக்கு முடியாது உயிருள்ளவர்களுக்கு முடியுங்கிறீங்க? உயிருள்ளவர்களுக்கு முடியாது என்பதால இந்த வசனம் அறிவிக்குது. அதுதான் உண்மையான தௌஹீது. யாருக்கும் முடியாதுன்னு சொல்லுவோம், முடியுங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். அந்த அல்லாஹ் உதவி செய்வான், உயிரா உள்ளவன் மூலம் செய்வான், இறந்து போனவங்க செய்வான். அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தகுதிக்கு நம்ம எல்லை வகுக்க வேணாம். அல்லாஹ் இப்படி தான் செய்வான் உதவி, இப்படிலாம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய சக்திக்கு எல்லை வகுக்காதீங்க. உதவி செய்யறது அல்லாஹ், யார் மூலமா செய்யட்டும். பல உதாரணங்கள் கூட நான் சொல்லியிருப்பேன். இறந்து போயிட்டாக்கா அதன் மூலம் அல்லாஹ் உதவி செய்வாங்கிறது. ஒரு மரப்பட்டை எடுத்துக்கிறங்க, இதுவெல்லாம் நம்மளோட பயான்ல சொன்னது. மரப்பட்டை எடுத்துக்கிறங்க, சில வேர்கள் எடுத்துருக்குங்க, அதெல்லாம் இறந்து போனது தான். ஆனால் அதை கசாயம் காய்ச்சி குடிக்கிறோம், வியாதி சுத்தமாகுது. அப்போ அந்த வேருக்கு அந்த சக்தி இருக்குது, மரப்பட்டைக்கு அந்த சக்தி இருக்குது இல்லையே? அல்லாஹ் தானே இது மூலம் தர்றான். இறந்து போன மரப்பட்டையா இருந்தாலும் வேறா இருந்தாலும் அல்லாஹ் இது மூலம் சில பலன்கள் நமக்கு தர்றான்ல, அந்த மாதிரி தருவான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் ரீதியில் ஆதாரம் காட்டுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 நேர தொழுகையை 5 குறைச்சி உதவி செஞ்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் மேராஜ் நேரத்தில் இந்த உலகத்தில் இல்லை, இறந்து போனவங்க தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கல்ல, அதுக்கு அவங்களே செஞ்சான்னு சொல்ல வேணாம். அல்லாஹ் அவங்க மூலம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அப்படி வழங்குவோம். அதனால் அல்லாஹ் நினைச்சா முடியும். அல்லாஹ்வுடைய சக்தி எல்லை இல்லை. ஆனால் ஒன்று, இறைவனுடைய படைப்பினம் எதற்கும் சக்தி இல்லை. வலியுள்ளா இருந்தாலும் சரிதான். நேற்று நான் சொன்னேன்ல, இந்த வாசம் பல மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். வலியுள்ளாவா இருந்தாலும் சரிதான், நபியுள்ளாவா இருந்தாலும் சரிதான், எந்த சக்தியும் இல்லை. உயிரா உள்ள நமக்கு எப்படி சக்தி இல்லையோ அவர்களுக்கும் சக்தி இல்லை. அல்லாஹ் சில சக்தி நமக்கு தந்து சில காரியங்களை செய்யறான், அவங்களுக்கு கொடுத்து செய்வான். இது ஒரு நாட்டப்பரார் உள்ளது அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனே. அப்ப இந்த விளக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் அந்தஸ்து மட்டும் சொன்னேங்க, அந்த வாசத்தை மட்டும் அங்குறீங்க. எல்லா இடத்திலும் அல்லவா நான் சொல்றேன். இது இன்றைக்கு நேத்தா சொல்றேன், வித்தியாசமே கேட்டவனுங்கிற. அதனால நாம் உண்மையான தௌஹீதிலே இருப்போம். அல்லாஹ்வுக்கு மட்டும் சக்தி என்று சொன்னாதான் உண்மையான தௌஹீது. இறந்தவங்களுக்கு சக்தி இல்லை, உயிரால் உங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா இதுவும் ஷிர்க்கு தான். இதுதானே எங்க நிலைப்பாடு. இதை பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறோமா? அந்த கிளிப்பை போட்டு ஏன் காமிக்கல? நீங்க இதை மட்டும் போட்டு காமிக்கிறீங்க ஒரு துண்டை. அது நான் ஒரு ஹதீஸுக்கு அர்த்தம் வச்சது. அது சில கராமத்துகளை நிகழ்த்துறாங்களே, அற்புதம் நிகழ்த்துறாங்களே, எப்படி நிகழ்த்துறாங்க, அதுக்கு காரணம் என்னங்கிறதுக்கு ஆதாரமாக இதை காட்டினேன். இது அல்லாஹ் தாலா சொன்னதை தான் நான் சொன்னேன், நானாக சுயமாக சொன்னது இல்லை. அதனால நம்ம எப்படி சொல்லுங்க பாருங்க. அதே போல பூமின்னு சொல்லிட்டானா, அது இல்லைன்னு சொல்லிட்டானா, அதுக்கு என்ன ஆதாரமா? இதெல்லாம் பேச்சா? இப்போ நான் கேட்குறேன், இந்த மேஜைங்கிறது எல்லை. நான் இந்த எல்லைக்கு, இந்த மேஜைக்குள் இருக்கிறதையெல்லாம் நான் அறிகிறேங்கிறேன். இந்த எல்லைக்குள் இருக்கிற மேஜை எல்லை தான் நீங்கள் சொல்லிவிட்டீங்களே, அதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரம்டா கேட்குறேன் நீங்க? இது நம்ம சம்பந்தப்பட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொல்றேன், இந்த அரங்கம் ஒரு எல்லை. நான் ஏற்கனவே உதாரணம் கூட சொன்னேன், இந்த அரங்கத்தை சொன்னேன். இப்போ இதுதான் எல்லைன்னு சொன்னீங்களே, இதுக்கு குர்ஆன்ல என்ன ஆதாரம்டா கேட்கறது? நான் சொன்ன பூமி எல்லை உள்ளதா எல்லை அற்றதா? நான் சொன்ன கரெக்டா இல்லையா? ஒன்று எல்லை உள்ளதுன்னு சொல்லுங்க, அல்ல எல்லை இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டுல ஒன்று தான் சொல்ல முடியும். அப்படி விட்டுவிட்டு பூமி எல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? அரங்கம் எல்லை என்று உள்ளன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரம்? மேஜை எல்லைன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்டா? ஒவ்வொன்றும் எல்லைங்கிறதுக்கு ஆதாரம் பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒரு வீடு கூட எல்லைம்பேனா, அதுபோல் ஒரு கடை எல்லைம்ப, ஒரு ஊருடைய எல்லை கூட ஒரு எல்லை உள்ளன்னு தான் சொல்லுவோம். அதனால இதுக்கெல்லாம குர்ஆனுக்கு ஆதாரம் காமிக்கிறது. நீங்க நான் சொன்னது தப்புன்னு சொன்னாக்கா நீங்க சொல்லுங்க. எல்லை உள்ளங்கிறது சொன்னா ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் ஆதாரம் தேடணும். நான் சொல்ல எல்லை உள்ளதான, பூமிங்கிற உருண்டை எல்லை இருக்கிறதா இல்லையா? ஆனா நான் அவங்க விஷயத்துல ஓதி காட்டின ஒரு வசனத்தை அதை எங்களுக்கு கொண்டு வரணுமா? அதுக்காக வலுக்கட்டாமா கொண்டு வர்றாங்களாம். அதைத்தான் நான் கேட்டேன்ல, அல்லாஹ்வுக்கு பார்வை இருக்குது நமக்கும் பார்க்குன்னு சொன்னோமே, இதுக்கு எல்லை நீங்க வளர்த்துட்டீங்களா? இதுதான் எல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த எல்லைக்கு குர்ஆன் ஆதாரம் தாங்களே. நம்முடைய பார்வைக்கு எல்லை இருக்குதுன்னு நீங்க இல்லை, ஒரு கிட்ட இருந்தா ஒரு எல்லை, தொலைவில் இருந்தா இல்லை, ஆளுக்கு அப்படின்னீங்கல்ல, அதுக்கு குர்ஆன் ஆதாரம் தாங்க. ஆளுக்கு ஒரு எல்லை இருக்கு. இது அதே போல சொன்னீங்க, 5 பேர் பேசுனதை கேட்கலாம், அதுக்கு மேலே கேட்க முடியாது.
அப்போ 4 பேர் சேர்ந்து பேரா கேட்கலாம், அது எல்லை இருக்குது நீங்கள்ல. 4 பேர் சேர்ந்தா கேட்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது எல்லை உள்ளுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு குரான் ஆதாரம் தாங்க. ஏங்க 4 பேர் எல்லை உள்ள நீங்கள் சொன்னால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், எல்லை தான், பூமியே எல்லை தான், எத்தனை பேர் இருந்தாலும் எல்லை தான், அதுக்கு போய் எப்படி ஆக முடியும்? நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டோம்? எல்லோரும் சொல்லுவதை விளங்குவது என்பது இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பு. அதை போய் இறை அடியாருக்கு நீங்க சொல்றீங்க.